சீர்காழி அருகே திருமுனைவாசலில் அதிகாலை முதல் நடைபெற்று வந்த தேசிய புலனாய்வு முகமை சோதனை தற்போது நிறைவடைந்தது. சுமார் 15 இடங்களில் அதிகாலை முதல் NIA எனப்படும் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்ட வந்த நிலையில் சில ஆவணங்கள், செல்போன்கள், லேப்டாப் ஆகியவற்றை கைப்பற்றி சோதனையை நிறைவு செய்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அடுத்த திருமுனைவாசல் பகுதியில் இன்று அதிகாலை முதல் சுமார் 15 வீடுகளில் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் பல்வேறு குழுக்களாக பிரிந்து சோதனையில் ஈடுபட்டனர். அதாவது தேசிய புலனாய்வு முகமை குழு அதிகாரிகள் மற்றும் தமிழக போலீசார், கிராம நிர்வாக அலுவலர் ஆகியோர் கொண்ட குழுக்கள் 15 குழுக்களாக பிரிந்து 15 இடங்களில் சோதனையில் ஈடுபட்டனர். திருமுனைவாசல் பகுதியில் உள்ள காளியம்மன் கோவில் தெரு, பிரதான சாலை, MGR நகர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் உள்ள வீடுகளில் இந்த சோதனை அதிகாலை முதல் நடைபெற்று வந்தது. ஒவ்வொரு இடத்திலும் சோதனையில் ஈடுபட்ட NIA அதிகாரிகள் சில இடங்களில் சில ஆவணங்கள், லேப்டாப், பென்டிரைவ் மற்றும் CD மற்றும் சில ஆவணங்கள் ஆகியவற்றை கைப்பற்றியுள்ளனர். இந்த ஆவணங்களை சீல் வைத்து இந்த தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் கொண்டு சென்றனர். சென்னையில் உள்ள தேசிய புலனாய்வு முகமை அலுவலகத்திலிருந்து கேரளா மற்றும் ஆந்திரா உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டு வந்தனர். இந்த சோதனையின் நிறைவாக இந்த ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளது. மேலும் சோதனை நடைபெற்ற வீடுகளில் உள்ள சில நபர்களிடம் தேவை அடுத்த கட்ட நடவடிக்கை மற்றும் விசாரணைக்காக வரும் 31 மற்றும் 1ஆம் தேதிகளில் தேசிய புலனாய்வு முகமை அலுவலகம் சென்னையில் உள்ள அலுவலகத்திற்கு நேரில் விசாரணைக்கு வருமாறு கூறியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. சென்னையில் அதாவது கடந்த ஆண்டு சீர்காழி அடுத்த திருமுனைவாசல் பகுதியில் அல் பாஷித் என்பவர் தடை செய்யப்பட்ட IS தீவிரவாத அமைப்புடன் தொடர்பில் இருந்ததாக அவர் வீட்டில் 2022ஆம் ஆண்டு டிசம்பர் மாதத்தில் தேசிய புலனாய்வு முகமை போலீசார் மற்றும் அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டனர். அந்த சோதனையின் போது லேப்டாப் உள்ளிட்ட ஆவணங்களை கைப்பற்றி அதன் பின்னர் சென்னைக்கு வரவழைத்து அந்த அல் பாஷித் என்பதுடன் விசாரணை நடைபெற்று வந்தது. இந்நிலையில் அந்த அல் பாஷித்துடன் தொடர்பில் இருந்ததாக சந்தேகப்படும் சில நபர்கள் ஒரு வாட்ஸ்அப் குழுவாக செயல்பட்டு வந்தது தெரிய வந்தது. அந்த குழுவில் உள்ள நபர்களின் விவரங்களை எடுத்த தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் இன்று அதிகாலை முதலே சோதனையில் ஈடுபட்டனர். அதன் அடிப்படையில் சில விசாரணைகள் மற்றும் ஆவணங்கள் கைப்பற்றி எடுத்துக் கொண்டுள்ளனர். இதன் பின்னர் இந்த விசாரணை நடைபெற்ற இடங்களில் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன என்பது அடுத்த கட்டமாக சென்னையில் நடைபெறும் விசாரணையில் தெரிய வரும் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.